பாண்டவருக்கு பாண்டவரை காத்திட்ட பரந்தாமா சரணா கோபாலா பாண்டவருடைய ஆனால் இந்த பரகோலத்தை பாருங்கள் மாயவா பாருங்கள் பாஞ்சாலி ஆனாலும் ஒரு விஷயம் அல்லவா நான் நீங்க என்னுடைய பாதத்தை பணிவதும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பது அன்று தினமும் நடக்கக்கூடிய வேலைதான் என்றைக்குமே இல்லாத ஒரு நாளாக அன்று மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கும் உங்களுடைய முகமானது என்றைக்கு என்னமோ திருவிழாகம் கருத்து முகம் வெறுத்து வாடி வதங்கி இப்படி அழுதுக்கு சிந்தனையோடு மாமா மாயவ என்பதற்காக அழைத்திய தர்மா அழைப்பதற்கான காரணம் என்ன உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது பாரத போர்க்களம் முடிந்து சற்றெனும் இப்ப ஐவு பஞ்ச பானவளை பொழுதான சந்தோஷமாக 56 தேசம் நீங்க ஆண்டு வரீங்க என்னப்பா உங்களுக்கு மனக்கவலை எனக்கு இந்த நாடு வேண்டாம் நகர வேண்டாம் சொத்து வேண்டாம் சுகமும் வேண்டாம் பாண்டவர்கள் ஐவராஜார்கள் வனத்தில் இருக்கும் போது இருந்த ஒரு சந்தோஷம் இந்த நாட்டிற்கு நான் பட்டாபிஷேகம் செய்து மன்னரான பிறகு கண்ணா எனக்கு மனதிலே நிம்மதி கிடையாது 10 மட்டு 18 நாள் பாரத போர்களும் நடந்து கொண்டிருக்கும் கூட உன்னுடைய கலங்காத மனமானது இப்படி கலங்கி தவிக்கிறாயே ஏனப்பா என்ன நடந்தது உனக்கு நடந்ததுதான் என்ன படுத்தால் உறக்கமில்லை மாயவா பாய் போட்டால் தூக்கமில்லை அப்படியே கண்களை மூடி உறங்கினாலும் பஞ்சனை மீது படுத்து நித்திரை செய்யும் சமயத்திலே ஐயோ அந்த வனத்திலே அந்த குருச்சத்திர பூமியிலே செத்த பிணங்கள் எல்லாம் சேர்ந்து வருவதை போல் மறுபடியும் உயிர் பெற்று வருவதை போல் கனவு வருகிறது எதற்காக எனக்கு இந்த கிதி ஏன் இப்படி கெட்ட கனவுகள் வருகிறது என்ன காரணம் ஏன் நான் என்ன பாவம் செய்தேன் யார் குடும்பத்தை நான் கெடுத்தேன் இதனால் எனக்கு இப்படி சோதனை தீர்த்து வைப்பேன் என் மைத்துனா அங்கேயே கலங்க வேண்டாம் இந்த ஆயிரம் நான் இருக்கேன் மனமுமே நீ கலங்க வேண்டாம் இந்த மாயக்கண்ணன் நான் இருக்கிறப்ப இந்த ஐவு பஞ்ச பானவலை இப்படி மாமன் மாயவன் முன்னே அப்படி நீ கண் கலங்கி நிற்கலாமா தர்மா ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் பாரத போர்க்களம் முடித்து பாரத போர்க்களத்தில் மாண்டு முடிந்த வீரர்கள் எல்லாம் குய்யோ முய்யோ என்பதற்காக கெட்ட கெட்ட சொப்பனங்களாக நான் கேடுவர கருகிறேன் மாண்ட படங்கள் எல்லாம் என்னை வந்து அழைப்பது போலவே எனக்கு தெரியுது மாமா என்பதற்காக இப்படி அழுகிறாயே வா தர்மா தம்பிமார்கள்
என்னுடைய பங்காளிகள் துரியோதனாதிகள் தர்மா என்னை அழைத்து போ வா வா என்று என்னை அழைக்கின்றார்கள். உன்னை அங்க இங்க அழைத்து சொல்றாங்க தர்மா. அதெல்லாம் அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த அகில உலகத்துல இந்த பாரத போர்கள் இந்த 18 நாளையில சரியாக 18 அக்ரோனை சேனைகளை உன் படை வீரர்கள் கொண்டிருக்கிறாங்க, உன் அண்ணன் தம்பிமார்கள் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்குன்ற தருவாயில அந்த 18 அக்ரோனை சேனைக்கு மாண்டு மடிந்த ஒரு வீரர்களுக்காவது நீ ஈம சடங்கு செய்திருக்காயா? என்னதான் இருந்தாலும் பகையாளியா இருந்தாலும் என் பங்காளி. அவன் மாமன்னன் துரியராஜன். அவன் என்னதான் உனக்கு பகையாளியா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சொத்து நாளைக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மண்ணுக்காக சொத்துக்காக இருவருக்கும் பாரத போர்கள் நடந்தது. இந்த பாரத போர்களத்துல கௌரவர்கள் அனைவருமே மாண்டு மடிந்துட்டாங்க. அவங்க யாரு? உன்னுடைய பேரான பெரிய தந்தை பிள்ளைங்க தானே, பெரியப்பாருடைய பிள்ளைகள், திருதராட்டியம்மனுடைய மகள் அண்ணன் தம்பிங்க தானே, ஒரே ரத்தம் தானே. அப்படி இருக்கும் திருவாயில அவனுக்கு ஏமாச்சலவங்க செய்வதாக இருந்தால் தாய் தந்தையர் இருந்தா அவங்க செய்யலாம். அவங்களே இல்ல, ஒரு தாய்க்கு தாயாக ஒரு தந்தைக்கு தந்தையாக அண்ணனாகப்பட்ட தர்மன் நீ இருக்கிற அந்த குடும்பத்துல மூத்தவன். அவர்களுக்கெல்லாம் ஈமச்சடங்கு நீ செய்திருக்க வேண்டும் அல்லவா? நீ செய்தாயா தர்மா? முதல் தவறு நான் செய்தது மாபெரும் தவறு என்னவென்றால் அன்னவருக்கு செய்ய வேண்டிய ஏமகாரியத்தை செய்த பிறகுதான் இந்த முடிச்சிட்டு விழாவே செய்திருக்க வேண்டும். ஆனால் கௌரவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏமகாரியத்தை செய்யாதனால் பங்காளி சொத்து பாதாளம் போனாலும் விடாது என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா தர்மா, பங்காளிகளுடைய பாவம். அதனாலே கண்டா அதற்கு நான் என்ன செய்வது தர்மா? அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதற்கு நாம் பெருத்ததோ இந்த இடத்துல மாண்டு மனித வீரர்களுக்கும் உன் அண்ணன் தம்பிகள் கௌரவர்களுக்கும் இந்த இடத்துல பெருத்ததோ ஒரு யாகமானது செய்து யாகமானது ஒன்று செய்ய வேண்டும் தர்மா. மஸ்தாபுரத்திலே என்னுடைய அங்கு பங்காளிகளுக்காக இந்த தர்மராஜன் நீ ஒரு பெருத்த ஒரு யாகம் செய்ய வேண்டும். யாகம் அது என்ன யாகமாக இருக்க வேண்டும் தெரியுமா? தர்மர் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். பாஞ்சாலி மாயவா, தர்மா யாகம் என்பது எல்லோரும் செய்யக்கூடியதான். தர்மர் அஸ்வமேத யாகம் என்றால் அஸ்வம் என்றால் என்ன? குதிரை. ஓஹோ, அந்த குதிரையை கொண்டு வந்து அஸ்வம் என்றால் என்ன? அந்த குதிரையை அழைத்து வந்து சற்றேனும் அதனை முன்னிறுத்தி நாம் பெருத்ததோர் யாகம் செய்தாரானால் மாண்டு மடிந்தவர்கள் சொர்க்கத்திற்கு கோயில நரகத்திற்கு போய்விட்டு எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு மனக்கவலை இல்லாம அத்திபுரத்திற்கு நீயே மன்னனாக இருக்கலாம். அப்பா அப்படிதானே நமது நாட்டில் தான் ஏகப்பட்ட புறவைகள் இருக்கிறது அல்லவா? அதை வைத்து அந்த அஸ்வத்தை கொண்டு வந்து ஆனால் யாகத்தை நடத்தால் போகிறது. நம்முடைய அஸ்தினாபுரத்துல 8000 கோடிக்கணக்கான அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரைகள் இருக்குது. அதனை வைத்து பெருத்த யாகம் செஞ்சுக்கலாமாமா என்பதற்காக சொல்றிய தர்மா. எந்த ஒரு உன்னிடத்துல இருக்கக்கூடிய அஸ்வத்தை எல்லாம் வைத்து நாம் யாகம் செய்ய முடியாது. சரியாக நாம் அந்த யாகம் செய்வதாக இருந்தால் 5 காதற்கு 5 வண்ணம் பொருந்திய ஒரு அஸ்வமேதையாக இருக்க வேண்டும். அதை வைத்து செய்தானால் மட்டுமே இதுதான் முடியும். அந்த புறவைக்கு 5 வர்ணம் இருக்க வேண்டும். நிறத்துல இருக்க வேண்டும். கருப்பா இருக்குது, சிகப்பா இருக்குது, ஒண்ணு கருப்பு சிவப்பு கலந்த மாதிரி இருக்குது, வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு புறவைக்கு 2 கலரா கூட இருக்குது, அல்லது ஒரு 3 கலரா கூட இருக்குது. 5 வர்ணம் கொண்ட அந்த அஸ்வமதை எங்க இருக்கிறது? நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. உண்மைதானப்பா, 5 வர்ணம். அப்பா யாரு நீங்க ஈமச்சடங்கு பண்றீங்க? உங்க அண்ணனுக்கு தானே பண்றீங்க. சொல்ல வேண்டியதுதான் ஏங்க எங்களுடைய கடமை. இருக்கிற இடத்த சொல்ல முடியாது, செஞ்சல கொடுத்துட்டு இருக்க முடியாது. தர்மர் அஸ்வமேத யாகம் செய்ய வேணும். 5 நிறமுள்ள புறவி அழைத்து வந்து யாகம் செய்யுங்க. நான் போய் வருகிறேன். ஐவர்ண புறவை இது நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்க இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது நாம பார்த்ததும் கிடையாது. நீ பாத்துருக்கீங்க? ஐவர்ண புறவை ஒரு குதிரைக்கு 5 வர்ணமா, 5 வர்ணங்களை கொண்ட புறவை நான் பார்த்தது கிடையாது. அது எங்க இருக்கிறது, எவ்விடம் இருக்கிறது, அது சொன்னால் நான் உடனடியாக கொண்டு வருகிறேன். தர்மா சரி,
அந்த 5 வனம் நிறைந்த புறவையானது எங்க இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா அந்த 5 வன நிறத்தை குதிரையை வாங்குவதற்கான உனக்கு மனமானது உனக்கு கிடையாது, உனக்கு தகுதி இல்லப்பா, நீ எல்லாம் போக முடியாது. நான் சென்றால் அந்த 5 வர்ண குறைவு கொண்டு வர முடியாது. ஆமா சரி, அது எங்கதான் இருக்கிறது? எங்க இருக்கிறது தெரியுமா? இந்த 56 தேசத்துல ஒரு தேசமாகப்பட்ட பத்லாபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டில இருக்கிறது 5 வண்ண புறவை. மத்ராபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய யவர்ண மகாராஜனிடம், மத்ராபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னன் யவர்ண ராஜனிடத்துல நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். யார் இடத்துல? அந்த 5 வர்ண புறவையா அங்க கொடுத்து வச்சிருக்கிறேன், நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று. ஆமா சரி. மன்னன் யவர்ண ராஜன் இடத்துல இது இந்த புறவையை போய் வாங்கிட்டு வரவனுக்கு ஒருத்தனுக்கு வீரம் இருக்குதுன்னா இந்த 5 பாண்டவர்ல மதகரியாம் பீமச்சனன் ஒருவனுக்கு மட்டுமே. அதனால அவன் சென்றால் மட்டுமே இந்த 5 வர்ண புறவை இங்கு வரும். பாண்டவன் மீது 4 பேர் போனாலும் வராதுப்பா. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் இப்பொழுதே என் தம்பியாகிய பீமனை அழைத்து வருகிறேன். மதகரியாம் பீமச்சனன் அதிபராக அழைத்து கொண்டு வா. உன்னுடைய அண்ணன் தம்பிமாருக்கு நம்ம ஈமச்சனக செய்ய வேணும். கால தாமதம் மிகவும் குறைவா உள்ளது, அழைத்து கொண்டு வா. அப்படியே அழைத்து வருகிறோம். ஹலோ மிஸ்டர் முத்துராமலிங்கம், யார் 2-3 நாளா கடை பக்கம் வரல? ஹலோ என்னடா செத்து போயிட்டாங்க? இவனதான் இப்பதான் செக் பண்ண போறோம். மண்டை முடிய இப்படி இருக்குதுன்னா அவங்க ஆயா கொண்ட முடிக்கும் எதிர இதுல என்னடா பண்றது? இது எப்படி வைக்கிறது? காதல் வைடா, ஓய் காதல் வை. ஏன் காதல் வைக்கணுமா? ஐயோ பைத்தியக்காரா, ஓய் எங்க கோடாயிலியா மூடிக்கிட்டு இருக்கிறான்டா. ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து நெஞ்சு வச்சு அது காது கேட்கும்ல, ஆமா அது எடுத்து காதுல வச்சு. வந்த பண்ணு என்ன வெகு புளுத்து கொடுத்தன. அட லண்டன் புளுத்தி இப்ப புலக போட்டியா மாறேன். இங்கேயும் உயிர் இல்லை, நாடி துடிக்கவில்லை. ஆஹா இங்க கிடையாது.
அன்னைக்கு 108 போன் இருக்கு 4 108 இருக்கு மாதிரி 108 கூப்பிட செய்தமா இங்க கையில என்ன வாடிங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டேன் எங்க உயிர் கிடையாது ஆனா இன்னும் ஒரு இடத்துல தான் செக் பண்ணணும் எந்த இடம் செக் பண்ணிரலாமா செக் பண்ணப்பா டேய் அம்மா தாயே கோயிலுக்கு டூர் எது போயிட்டு ஆத்தா எனக்கு எவன் மாட்டிக்கிறோனோ அவன் அக்கா தங்கச்சி அவனே கட்டிக்கணும் நெருப்புடா கொளுத்துறா கொளுத்துறா என்ன பாட்டு வேணும் உனக்கு ஒரு பாட்டல் அங்க ஓடு ஓடு கட்டிட்டு கூடாதுங்க அவன் குடுக்கறான் நான் வாங்குறேன் என்ன பண்றதுக்கு கோழி கூவிச்சுடா கிளம்புங்க என்ன வடியா தராங்க மீனுக்கு விளக்க மீனுக்கு கல்யாணம் அங்கே பின்னா தண்ணி கூட்டமல்ல ஊர்கோலம் பால மீனுக்கு விளக்க மீனுக்கு கல்யாணம் அங்கே பின்னா தண்ணி கூட்டமல்ல ஊர்கோலம் இந்த பாட்டு பிடிக்கல இந்த பாட்டு வேணவா வேண்டாம் டண்டா டண்டர்னா டண்டன கண்டர்னா ஓஹோ குருவியோட பாட்டு குஞ்சு புடிச்சி ஆட்டு கடல் அலைக்கு நான் போனோரு காணாபத்தன போனோரு கடல் அலைக்கு நான் போனோரு காணாபத்தன போனோரு போய் வரும்போது எந்த கொண்டு வரும் நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் 17ஆம் நாளிலே பாலாவி கரையிலே மருந்து மாறுமோ மாணிக்க கல்லு தராமோ ஒரேகோ ஒரேகோ ஒரே ஒரே ஒரேகோ கடல் அலைக்கு நான் போனோரு எவ்வளவு நக்க போறீங்கோ எப்ப நக்க போ கண்ணதாசங்கார கூடி சொல்லி ஊட்டி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஒரு கைய தொட்டு கிட்ட ஓடி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோதல் விசந்தா ஓஹோ மகராஜா கேன கூடி அவன் கூட்டுக்கிறான் நான் வாங்குறேன் உங்களுக்கு என்ன வேலை அது வாடி நெருப்புடா கொளுத்துறா கொளுத்துறா தம்பி கொளுத்து சரி தம்பி அதெல்லாம் இருந்த போது இவ்வளவு நேரம் ஆடி ஆடி ரொம்ப கலப்பா இருக்குது கொஞ்சம் நான் சிறந்த கூட உடச்சு பண்ணி சம்பளம் புண்டி கொடுத்துட்டு பாரு ஞாபகம் அந்த இல்லாத போவேணும் இவன் ஆராயி பூச்சை கடிப்பானா நீங்க தானே சொல்றீங்க மந்திரி மதல முத்து கொலையில குத்து நான் எங்க குத்துறேன் அவன் தான் குத்துறான் கொலாய் கொலாயா ஊருக்கு எவ்வளவு மட்டும் மூடிக்கு வேஷம் போட்டு போ பேசுகால வீண் வார்த்தை போனால் போகட்டும் போனால் போகட்டும் ஆமா கேக்கிட்ட பதில் டக்கு டக்கு வார்த்தை வருது சரிங்க ஆமா ரைட் என்னடா ரைட் நீங்கமே என்ன பயம் இல்லையா ஆமாங்க டேய் ஆமாங்க பையன் இருக்கான் ஒரு பையன் இருக்காங்க மண்ட மதம் கொண்ட பூண்டே மண்ட மதம் கொண்ட பூண்டே மதம் கொண்ட பூண்டா சொல்றா ஏன்டா ஏய் மதுரையா அவர் சொல்ற மதுரையா 2000 ரூபாய் அட்வான்ஸ்ல எழுதி வச்சிருங்க ஏய் 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 பைத்தியங்களா யாரா பைத்தியம் டேய் ஏண்டா ஏண்டாவா பாத்த ஏண்டாமா சாமி வேணா சாமி உங்க 4 காலையும் பிடிக்கிறீங்க காலப்புடி ஓய் காலப்புடிடா இப்ப காலப்புடிம்ப அடுத்து கைய புடிம்பியா யார வாள பறக்க போறீங்க சரி யார வாள பறக்க போறீங்க சரி சொல்லுங்க ஏய் ஓய் மாற்று தாங்க பெரியவளோ ஓய் பேர் மதிப்புக்குரிய தாய்மார்களோ ஆனாக பிறந்த அப்பர்களுக்கு பெண்ணாக பிறந்த தாய்மார்களோ தாய்மார் மறையில
அனைவருக்கும் நாடகத்தை காண வந்த உள்ளூர் வெளியே ரசிப்பது மக்களுக்கும் எங்கள் கலைமகள் ஞானசபா இல்லத்திரகாவட்ட ஐயாகப்பட்ட மணிபாடி சார்பாகவும் எங்கள் முத்தான முதற்கல் பக்கத்தில் வணக்கம் வணக்கம் நண்பா போய் நண்பா ஒரே பொம்மை கிடையாது. என்னடா கொம்பா என்னடா கொம்பா ஏய் என்ன கொம்பா மூக்கை கடித்திருவேன் நான் மூக்கை கடித்திருவேன் நான் உன் குஞ்சு கடிச்சு விடுவேன். ஏமா நண்பா சாமி அப்படி என்ன விட்டாலும் என்னடா ஓம கோயிட்டு இருக்க யாரா ஓம கோதி நான் ஓம ஏய் வேற வேறான்னு பாக்குறேன். என்னோட வயசுல பெரியாலே மூத்தவராச்சுன்னு பாத்துருக்கேன். என் மீசை பார் ஆஹா என் கொடியை பார்வை பார் நாங்க என் மூஞ்சை பார் இந்த மீச வண்டி மயில போட்டதானே. ஏய் நண்பா இப்படியா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வைத்திருக்க நாடகம் உண்டு என்ன நடக்கு நான் மருந்து குடிச்சிட்டு சொல்லுங்க. ஏய் மறந்துட்டு சொல்லுங்க. சொல்றா என்ன நடக்குன்னு கேக்குறீங்க. வந்துட்டாயா ஒத்தமா பச்சனி நாடி தேவரிய மண்டை ஏய் நீங்க என்ன பாக்குற அரிமா நடங்க நாடகம் சும்மா சொல்ல போனா பப்பர வாகன சண்டை. பப்பரவாக சண்டை பப்பர வாகனம் இல்லங்க பப்பர வாகனன். ஏய் செவுட்டு குதி ஏய் பப்பரவாக சண்டைடா ஓய் பப்பரவாக சண்டை இன்ஸ்டாகிராம் யூடியூப் நாளைக்கு பாத்துக்கோ. பப்பரவாக சண்டை பப்பர வாகன சண்டை மகாபாரதத்தில் ஒரு பாகம் வந்திருக்கிறேன் ஏய் நான் யார் யார் நான் எப்பேர்பட்டவன் எப்பேர்பட்டவன் ஏய் சண்டை கோலா சொல்லிக்க முடியாதுண்ணா. நானும் 32 வருஷம் கூத்தாடி இருக்கிறேன். 27 வயசு ஆகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டை பார்த்ததே கிடையாதுங்க. சுமதி டெங்கி விடுவேன் நண்பா எப்படி என் குலம் என்ன என்ன என் குலமோ எங்க ஆயா உங்களை தேடிட்டு இருந்துச்சு. என்னதுடா சத்தியமா தேடிட்டு இருந்துச்சு. என்ன தேச்சு நேத்து எங்க வீட்டுக்கு வந்தீங்களா? வந்தோம் கொலை மூடிட்டு வர வேண்டியதானே. என்னடாச்சு எங்க ஆயா பருப்பு கடை வச்சு அந்த மத்து தூக்கிட்டு வந்து விட்டா. மத்தமா இருக்கா என்ன இருக்குது? டேய் நல்லா இருக்குறே, அருமையா இருக்குறே. நண்பா சொல்லுங்க. ஆறா உசிரி நீதான். அந்த பிள்ளையால தூங்குமா தூங்காதாடா கருமாந்திரம். சொல்லுங்க நண்பா எப்படி? ஏய் ஓய் என் குலம் என்ன என் குலமோ சந்திர குலம். குலமோ சந்திர குலம். சரிங்க. ஏய் சந்திர குலமே இருந்தாலும் என் நாடு என்ன குருநாடு குருகுலம். சரி. குந்திமை கலைவர் யார் யாரி? ஏய் மாதவா என் நாடோ குருகுலம். சரிங்க. என் பேர் என்ன என்ன? என் பேரோ மதம் கொண்ட பீமச்சரே.
இருந்து விட்டாலும் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் பாருங்க சாமி சொல்லவா சொல்லுங்க பார்த்துக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க தந்தையாரோ பாண்டு மன்னன் தந்தையார் பாண்டு மன்னன் ஆமா ஆமாங்க தாயாரோ குந்தி வந்தாரி அம்மா குந்தி வந்தாரே சரிங்க சரிங்க ஏய் அப்படியா இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆயிருச்சுடா சொன்னல் இந்த மண்டியெல்லாம் பார்த்து பொண்ணு கொடுத்தாங்க ஆமாடா டேய் மண்டை மண்டை 140 ரூபாயில இருந்து இப்ப 200 ரூபாங்க நல்லா இருக்கறா அது 200 ரூபாயிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க 250 ரூபாங்க டேய் என் மனைவி பேர் தெரியுமா யாருக்கு பொண்டாட்டி பேர் என்ன பொண்டாட்டி ஏய் பொண்டாட்டி பேர் என்னங்க ஏய் பத்தினி பாஞ்சாலி என் மனைவி அடேங்கப்பா ஆமா உங்க பொண்டாட்டியா ஆமா பரவாயில்ல பத்திரி பாஞ்சாலி ஆமா அந்த அம்மா உங்க பொண்டாட்டிங்களா யாரடா உனக்கு ததக்கம் ஓய் என்ன உனக்கு ததக்கம் பதக்கமா பதக்கமா ததக்கம் பதக்கம் ஒண்ணுதான் சரிங்க சரிங்க என்ன உனக்கு பதக்கம் ஆமா எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகங்க என்ன அந்த மாதிரி இருக்குது பண மரத்துல பாதி வசரம் இருக்குது நீங்க இருக்கிறது என்ன தினொன்று இருக்கிறீங்க மோட்டு பத்துலாட்டம் எப்படி பண்றீங்க டேய் என்னடா பண்றது ஸ்டூல் இது போட்டுப்பீங்க பெஞ்சு போட்டுப்பீங்களா என்ன அண்ணா என்னடா பண்ற சரி சரி அது மருந்து சோடு போடுறது மருமை போகாத மஞ்சள் பாம்பு எட்டுக்காத டேய் யாரு உன போடு டேய் டேய் எட்டுக்காத டேய் டேய் மகாதர் பையா எட்டுக்காத கம்மன்னு உட்காரு ஏன் அடிக்கிற கம்மன்னு ஏய் கம்மப்படாத அவனே அடிச்சு அவனே செத்து போயிடுவான் தாயே அம்மா ஏரி வேலைக்கு எது போயிட்டு ஆத்தா யார் யார் என்ன அடிக்கிறாங்களோ மணி 5 மணிக்குள்ள கைகள் வராது போன ஆத்தா என் மனைவியாரோ பத்தினி பாஞ்சாலி பாஞ்சாலி ஆமா சரி அப்படியே இருந்தாலும் என்ன விஷயமா வந்திருக்கு உங்களுடைய அண்ணனாகப்படுவார் அருமுத்திர அண்ணன் கூப்பிட்டு சொன்னாரு போலாமா போலாம் கட்டிப்பிடிக்க தெரியல கட்டிப்பிடிக்கணும் அண்ணே தேவி இப்படி பிடிக்கணுங்க எப்படி நம்ம பிடிக்கணுங்க கட்டி சரி தர்மா நியமிச்சானா பேசுவதற்கு நேரம் இல்ல ஆழ்ந்திருப்பாய் வெயில்களே கோடான கோடி காலம் ஆனால் இன்றைக்கு எதற்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா இதோ 10-18 நாள் பாரத போர்க்களத்துல மாண்ட இந்த வீராதி வீரர்களும் உன்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் கௌரவர்கள் 100 பேருமே உன் அண்ணாராகப்பட்ட தர்மனுடைய கனவில வந்து தர்மா வளர்ந்து அழைத்து போ தர்மா வந்து அழைத்து போ அழைத்து என்பதற்காக கெட்ட கெட்ட சொப்பனங்களாம் அண்ணன் தர்மர் கேடுவர கண்டு இருக்கிறார். அதனால நீ உடனடியாக இதற்கு ஒரே ஒரு தீர்வாக தர்மராகப்பட்டவர் அஸ்வமேதை யாகம் செய்ய வேண்டும். அதனால மத்ராபுரி தேசத்துல மன்னன் யவர்ண ராஜன் இடத்துல 5 வண்ணம் பொருந்திய உறவு
குதிரை ஒன்று இருக்கிறது, குதிரை. அந்த குதிரை அதிவிரைவாக அழைத்து வாங்கி கொண்டு வா. அதிவிரைவாக வாங்கி கொண்டு வா. நாங்கள் இங்கிருந்து இந்த வேலைகளை செய்து வருகிறோம். சத்தியனும் அந்த எவர்ண மன்னன் அந்த 5 வர்ண புறவையை கேட்டா தரவே மாட்டான், ஒரு நொடி கூட தர மாட்டான். சண்டை செய்து போற இடத்துல சண்டை செய்து கடைசியாக எங்களுடைய மாமனாகப்பட்ட அரிபரந்தாமன் கோபால கண்ணன் எங்களின் நடுவீட்டு குத்து விளக்கு தான் உங்களிடத்தில் அனுப்பி மாமன் சொன்னார் என்பதற்காக வாங்கி வர சொன்னார். சொன்னீங்கன்னா அவன் கூடவே வந்து விடுவான். அதனால அழைத்து வா, போய் வா. யாகத்திற்கு தேவையான ஏற்பாடு நடக்குது, இங்க வெகு விமர்சையாக நடக்கட்டும். போய் வா. மத்ராபுரியை தேடி செல்ல மத்ராபுரியில வாசம் இது வரக்கூடிய மன்னன் எவர்ண ராஜன் சபை தருவார். அவர் வந்தால் மற்ற கதையாளர்